பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறோம். என்ன தவறு? நான் நல்லா தானங்க இருக்கேன், என்னங்க தவறு பண்ணிட்டேன்? நல்லா இருக்கேங்க. நான் இந்த விஷயத்த சொல்றேன், யோசிப்பீங்க. ஆமா ஆமாங்க, நான் செஞ்சேன். என்ன தவறு தெரியுமா? உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீர்கள், ஆனால் கூப்பிடுவது வேற மாதிரி கூப்பிடுகிறீர்கள். அதுல அந்த வைப்ரேஷன் இருக்காது. எப்படி? குழந்தை பிறந்தோடனே நேரா ஜோசியரை நோக்கி ஓடுறோம். என்னோட குழந்தை என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, என்ன என்ன திதியில பிறந்திருக்காங்க, என்ன மாதிரியான பேர் வைக்கணும், நட்சத்திரத்தை, அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த பேரை சொல்லுங்க. சொல்றோமா? அவரு கா கீ கோ ஏதோ ஒன்று சொல்றாரு, இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இது வைங்க அது வைங்கன்னு. உடனே நம்ம ஓடி போறோம், நல்ல பேரெல்லாம் அனலைஸ் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல பேரை அனலைஸ் பண்ணி நியூமராலஜியை போட்டு பார்த்து எல்லாம் பார்த்து ஏன் பையன் பேரு இதுதான், ஏன் பொண்ணு பேரு இதுதான் சொல்றோமா? ஜாதகத்துக்கும் பேர் எழுதுறதுக்கு அந்த பேரை கொடுக்குறோம். ரைட்டா? எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. தொட்டில் கட்டி குழந்தையோட வலது காதல பேரை 3 தடவை சொல்லி எல்லாம் பண்ணி ஊரை கூப்பிட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சோறு போட்டு பையனுக்கு பொண்ணுக்கு பேர் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேரு. ரைட்டுங்களா? எல்லாம் கரெக்ட். குழந்தையில கூப்பிடுவோம் புஜ்ஜிமா, புஜ்ஜிக்குட்டி, செல்லமே, பட்டு கூப்பிடுறோமா? அதே பேர் அப்படியே வந்துடும். எப்படி வரும்? கொஞ்ச நாள் வளர்ந்தப்புறம் ஒரிஜினல் பேரே மறந்துடுவோம். பட்டு வந்துருச்சா பாரு ஸ்கூல்ல இருந்து, வந்துட்டாங்க, பட்டு இங்க வாடா உட்காந்துக்கோ பக்கத்துல, பெண் குழந்தைகளை. இந்த மாதிரி பேரை கூட்டு 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 ஒரிஜினல் பேர் மறந்துடுவோம். அடுத்தது ஒரு பேர் கொஞ்சம் பெருசா வச்சா பாதி பேரை தான் கூப்பிடுவோம். ரைட்டா? பாதி பேரை தான் கூப்பிடுவோம், பாதி பேர் போயிடும். பாதி பேரு போயிடும். அப்ப இந்த பேரை கூப்பிட்டு 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 முழு பேர் மறந்துடும். ஒரு கோவிலுக்கு போறீங்க, உங்க பொண்ணுக்கு பர்த்டே, ஒரு கோவிலுக்கு போறீங்க, அர்ச்சனை பண்ணணும், தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. போயிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க, சங்கல்பம் எடுக்கணும் பாரு, பட்டாச்சாரியாரோ ஐயரோ குருக்களோ யாரோ. அப்ப சொல்லும் பொழுது நீலவேணி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீலவேணி அப்படிங்கிற பேரை நிலா அப்படின்னு தான் சொல்லுவோம், வேணியை விட்டுருவோம். அப்ப என்ன ஆகும்? அப்ப உங்க பேருக்கான வைப்ரேஷன் கிடைக்காது. எதுக்காக அர்ச்சனை பண்றோம்? நீங்க நல்லா இருக்கணும், அந்த பர்த்டே ஆன பேபி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் கடவுள் சன்னிதானத்துல போய் கோத்திரங்களும் நட்சத்திரங்களும் ராசிகளும் சொல்லி பேரையும் சொல்லி அர்ச்சனை செய்கிறோம். அவர் சங்கல்பம் எடுப்பாரு, என்ன சொல்லுவாரு? கோத்திரத்தை சொல்லுவாரு, இந்த கோத்திரம், இந்த நட்சத்திரம், ராசி சொல்லிட்டு பேரை சொல்லுவாரு. பேரை சொல்லுவார் இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கோச்சுக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள், பாரத்வாஜ கோத்திரஸ்ய ஸ்ரவிஷ்டா நக்ஷத்திரே, அவிட்டம் ஸ்ரவிஷ்டா நக்ஷத்திரே கும்பராஜஸ்ய ஜாத்தஸ்ய ரெங்கராஜன் நாம சர்மனஹா அப்படின்னு பேர் சொல்லுவாரு. அவர் பேர் ரெங்கராஜன், ரெங்கா நாம சர்மனஹா, ராஜனை விட்டுருவாங்க. வச்ச பேர் என்ன? ரெங்கராஜன். அழகான பேரு. அந்த அழகான பேர்ல ராஜனை விட்டுட்டு ரெங்கா சொல்லும் பொழுது அந்த அந்த வைப்ரேஷன் யாருக்கு போய் சேரும்? யாருக்கும் போய் சேராது. அப்ப என்ன பண்ணணும்? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்மா என்கிற பெயரை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லா தான் சொல்லணும், அரைகுறையா சொல்லக்கூடாது. அப்ப அப்ப என்ன பண்ணும்? ஒரு முறையாவது, வாரத்துல ஒரு முறையாவது அந்த பேரை சொல்லி கூப்பிட கத்துக்கோங்க. பேரை சுருக்காதீங்க. கூப்பிடுறதுக்கு தானே அந்த பேரை வச்சோம், ஜாதகத்துல மட்டும் எழுதுவதற்கு அந்த பேரை வச்சோம் இல்ல. அப்புறம் நாமளே அந்த பேரை கூப்பிடாம வேற பேரை கூப்பிடுறோம். ஏன்? உங்களுக்கு செல்லமா இருக்கட்டும், உங்களுக்கு பட்டுவா இருக்கட்டும், புஜ்ஜியா இருக்கு, எப்படி வேணாலும் கொஞ்சிக்கோங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனா பேர் கூப்பிடும் பொழுது முடிந்த அளவு முழு பேரை வாரத்துல ஒரு நாளாவது கூப்பிட கத்துக்கோங்களேன். அதுல தப்பு இல்லைல்ல. உங்க குழந்தை தானங்க, நீங்க தானங்க பேர் வச்சீங்க. யாரு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும்
அப்படியே பயங்கரமா உள்ள பூந்து அதை எடுத்து இதை எடுத்து எல்லாம் எடுத்து செட் பண்ணி அம்மா பேர் வரணும், அப்பா பேர் வரணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கல்ல, சேர்த்து தானே வச்சிங்க. உடனே பாட்டி எங்கேருந்து வருவாங்க, ஏய் உங்க தாத்தா பேரை வைடா, ஒரு பேர் அந்த பேரையாவது வைடா. தாத்தா பேர் என்ன, முனியாண்டி பேரை வச்சிருவாங்க, முனியாண்டி. அது கடைசியில போயிடும். அப்ப நாமகரணம் என்கிற ஒரு பேரை வச்சிருக்கீங்கல்ல, அந்த பேரை தயவு செய்து கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். அங்கதான் தவறு பண்றோம். அந்த பேர் பக்கத்துல, அதாவது அக்கம் பக்கத்திலேயே அவங்க பேரே தெரியாது, புஜ்ஜிமா அப்படின்னு கூப்பிட்டு 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 அவங்களுக்கு புஜ்ஜிமா தான் தெரியும். ஒரு கொரியர் வரும், இந்த பேர்ல இருக்காங்களா, நீங்க இருக்க மாட்டீங்க, பக்கத்து இந்த பேர்ல இங்க யாரும் இல்லைங்க, போயிட்டு வாங்க, இம்பார்ட்டன்ட் கவர் ஓடி போயிடும். அப்ப என்ன பண்ணோம், ஒரிஜினல் பேரை தான் தெரியப்படுத்தணும். ரைட்டா? இந்த தவறுகளை நாம் செய்கிறோமா இல்லையா? நமக்கு அறியாமையே செய்கிறோம், வேணும்ட்டு யாருமே செய்யலைங்க. குழந்தைதான், செல்லந்தான், யாருமே இதை மறுக்கவே கிடையாது, மறுக்கவே இல்லை. ஆனா ஒரிஜினலா ஒரு பேர் ஒண்ணு வச்சோம் பாத்தீங்களா, அத பல தடவை நீங்க கூட்டு பார்த்துக்கோங்க. அர்ச்சனை பண்ணும்போது அந்த பேரை சொல்லுங்க. தயவு செய்து நீங்கள் வச்ச பேரை விட்டுட்டு வேற ஒரு பேரை வச்சு செஞ்சு அர்ச்சனை பண்ணாதீங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், யாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. ரைட்டுங்களா? இதை யோசிச்சு பாருங்களேன், நீங்களே யோசிங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இனிமே தயவு செய்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வைத்த பெயரை தயவு செஞ்சு கூப்பிடுங்க, அந்த பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஜாதகத்துல ஒரு பேர் இருக்கு, சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்குன்னா நாளைக்கு அந்த குழந்தை திண்டாடி போயிடும். எப்ப, ஒரு ஏஜ் வரும்போது. அதனால ஒரே பேரை கூடுமான வரைக்கும் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பல பேரை பார்த்துருக்கேன், ஆதார் கார்டுல ஒரு பேர் இருக்கும், சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கும், கடைசியில விசா போகும்போது என்ன ஆகும், பேர்னால எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ரயில்வேல இருந்து வேலை இன்டர்வியூ போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாரு, அவர் பேரு சந்தானம்னு பேரு, வீட்டுல கூப்பிடுறது சுதர்சனம். லாஸ்ட்ல என்னாச்சு, வந்தது சந்தானம்னு இல்லைங்க, சுதர்சன் தான் இருக்காரு, சந்தானம் இல்லைன்னு அங்க போயிடுச்சு, ரயில்வே வேலை போயிடுச்சு. நிஜமா சொல்றேன், எங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்ப என்ன பண்ணோம், வெச்ச பேரை கூப்பிட கத்துக்கோங்க, வெச்ச பேரு தான் பக்கத்துல எல்லாம் தெரியணும், அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க கூப்பிடுற பேர் உங்க வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, தப்பே கிடையாது. ரைட்டுங்களா? செய்யுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தவறுகளை தெரியாமல் செய்யக்கூடிய இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறேன். எல்லாமே நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. ரைட்டா? கூட்டு பாருங்க, அப்ப இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.